நாடாளுமன்ற முதற்கட்ட தேர்தல் கடந்த 19ஆம் தேதி நடந்தபோது மணிப்பூரின் 2 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. கலவரத்தால் பெரும் பதற்றத்தில் இருக்கும் மணிப்பூரில் வாக்குப்பதிவு நாளின் போதும் கலவரம் வெடித்தது. அப்போது வாக்குச்சாவடிகளில் துப்பாக்கி சூடு, மிரட்டல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேதப்படுத்துதல் போன்ற வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. இவ்வாறு சமூக விரோத செயல்கள் நடந்த 11 வாக்குச்சாவடிகளில் நடந்த தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. அந்த வாக்குச்சாவடிகளுக்கு மறுதேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளது. இந்த மறுதேர்தலில் 81.64% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது. ராஜஸ்தானில் பரப்புரை செய்த பிரதமர் மோடி இஸ்லாமியர்களை குறிவைத்து வெறுப்பு கருத்துக்களை பேசிய நிலையில் ஊபி அலிகாரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரிகளின் ஆசீர்வாதம் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் பேசிய பிரதமர் மோடி, அதிக பிள்ளைகள் பெறுபவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் உங்கள் செல்வத்தை கொடுக்க போகிறீர்களா என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிலையில் ஊபியில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசியுள்ளார். மேலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக தான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான கோட்டாவை அதிகரித்து கொடுத்தேன். விசாவும் எளிதாக்கப்பட்டது. ஆண்கள் துணையின்றி பெண்கள் தனியே ஹஜ் செல்ல முடியும் என்பதால் இஸ்லாமிய சகோதரிகள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் கடந்த 19ஆம் தேதி நடந்த பாராளுமன்ற முதல்கட்ட தேர்தலுடன் சட்டசபைக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சில வாக்குச்சாவடிகளில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. மேலும் சில வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேதமடைந்திருந்தன. இவ்வாறு 8 வாக்குச்சாவடிகளில் நடந்த தேர்தலை செல்லாது என தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இந்நிலையில் அந்த வாக்குச்சாவடிகளில் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான KS ஈஸ்வரப்பா அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதன்படி கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்கி மாநில பாஜக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. கட்சியிலிருந்து நீக்கி பாருங்கள் என சவால் விட்ட நிலையில் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹவேரி தொகுதியில் தனது மகனுக்கு லோக்சபா சீட் மறுக்கப்பட்டதால் ஈஸ்வரப்பா ஷிமோகாவில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். எடியூரப்பாவின் மகன் PY ராகவேந்திராவை எதிர்த்து ஈஸ்வரப்பா போட்டியிடுகிறார். இதற்கிடையே கட்சியின் மாநில தலைவரையும் எடியூரப்பாவையும் ஈஸ்வரப்பா கடுமையாக விமர்சித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்வான் தலைநகர் தைபேயில் நள்ளிரவு 11:35 மணியளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவானது. நிலநடுக்கத்தால் தைபே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கின. சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி தைவானின் குவாலியன் நகருக்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவானது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.